music and everything has gone on record. No running commentary. No running commentary, please. No running commentary, please. You don't argue with me, Mr. Murugan. Don't argue with me. இருந்தே அவருடைய பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில இருந்தது யார் சார்? திருச்சி சிவா அவர்கள். தலைவர்களே, உங்களுக்கு வரலாறு நிறையவே தெரியும். இந்த விடுதலை உணர்வு என்பது, வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவது என்பது ஏதோ 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்ததை போல ஒரு தோற்றம் வரலாறு எழுதப்படுகின்றது. வரலாறு எழுதப்படுவதை பொறுத்துதான் அது அடுத்தவர்களால் நம்பப்படுகிறது. உலகத்திலே மாவீரன் அலெக்சாண்டர், உலகத்திலே மகா பெரிய கொடுங்கோலன் செங்கிஸ்கான் இப்படி எழுதினார்கள். ஆனால் என்ன, அலெக்சாண்டர் மட்டும் என்ன பூங்கொத்து கொடுத்தா அடுத்த நாடுகளை கைப்பற்றினார்? அவரும் தலைகளை கொய்தார், அவரும் போர் தொடுத்தார், பல பேரை கொன்றார். செங்கிஸ்கானும் அதே செய்தான். ஆனால் எழுதியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்த போது அலெக்சாண்டரை மாவீரன் என்றும் இவனை கொடுங்கோலன் என்றும் சித்தரித்தார்கள். என்னுடைய கவலை, மற்றவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் மறக்கவில்லை. உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம். கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம். கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்க. ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்? கேட்க வேண்டியது யார்? நாம் தான். நாங்கள் ஒரு மாநில கட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டிற்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை, அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் பேருவகையோடு சொல்கிறேன். முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது, போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் தான். அவன் தான் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினான். அதுதான் 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்றதுக்கு முன்னோடி பூலித்தேவன். அதற்கு பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் பின்னால் வரிகொடா இயக்கம் என்று சொல்வது முதலாக தொடங்கி வைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். 1960 பிறந்து 99 99 ஆண்டுகளில் தூக்கில் இடப்பட்டவன். கொஞ்சம் கூட கலங்கவில்லை. அப்பொழுதும் கூட அவன் என் தாய்நாடே என்று சொல்லிவிட்டு தான் தூக்கிலே தொங்கினான். வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா? குறைந்தபட்சம் கர்நாடகத்திலே வாழ்கிற என் நண்பர் பிரகலாத் ஜோஷி அறிவாரா? இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? நான் வேதனையோடு கேட்கிறேன். பூலித்தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ சேது நாட்டை ஆண்ட சிவகங்கை சீமை ஆண்ட வேலு நாச்சியார், இழந்த பகுதியை மீட்டெடுத்த ஒரே வீராங்கனை அவர்தான். அவருடைய போர் தந்திரம், அவருக்கு தெரிந்த பன்மொழி புலவராக இருந்தவர். திப்பு சுல்தான் ஐதர் அலியின் துணையோடு அவர் எத்தனை முறை வெள்ளையர்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் முருகனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். மற்றவர்களை பார்த்து கேட்கிறேன், இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அதைவிட மிகச் சிறப்பு, இன்றைக்கு இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன். அன்றைக்கு வேலுநாச்சியார் அவர்களுடைய படைக்கு ஒரு கட்டத்தில் பின்னடைவு ஏற்படுகின்றது. வெள்ளையர்களுடைய ஆயுத வலிமையை எதிர்த்தும் அவர்களுடைய அந்த போர் தந்திரத்தை எதிர்த்தும் போரிட முடியாத நிலை வருகிறது. அப்பொழுது எப்படியாவது இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவருடைய படை தளபதிகளில் ஒருவராக இருந்த குயிலி என்கிற ஒரு பெண், தலித்தனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள், அவருடைய பூர்வாங்கரத்தை ஆராய்ச்சது. பல பெண்களோடு நடன குழுவை போல ஊருக்குள்ளே ஊடுருவி சென்று, கோட்டைக்குள்ளே சென்று தன்னுடைய உடலெல்லாம் நெய்யை ஊற்றிக்கொண்டு வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கில் தீப்பற்று வைத்துக் கொண்டு குதித்து அந்த ஆயுத கிடங்கை அழித்து வேலு நாச்சியாரின் வெற்றியை சாதகமாக்கியது குயிலி என்கிற அந்த பெண் செய்த தியாகம். அவளுக்கு வயது 20க்குள்ளாகத்தான். எத்தனையோ பேசுகிறோமே, ராணி லட்சுமிபாயை பற்றி பேசுகிறோம், வேலு நாச்சியாரை தெரியாது. குயிலியை பற்றி யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய தியாகம்! வெள்ளையர்கள் நடுநடுங்கி போனார்கள். ஆக இப்படி பல வரலாறுகள் நம்மிடையே மறைக்கப்பட்டிருக்கின்றது. மருது சகோதரர்கள் தூக்கிலே போடப்பட்டதும், ஒவ்வொருவனாக தூக்கிலே தொங்க விடப்பட்டதும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதே போலத்தான் பாரதியார் வறுமையிலே வாடினாலும் அவர் பாடிய பாடல் திக்கெட்டு ஒலித்தது. வ.உ.சி. பிரதமர் பேசுகிறார், அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது, பல பெயர்களை சொல்கிறார். அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? அடுத்தவர்களை குறை சொல்வதோடு அல்ல. நான் தயவு செய்து கேட்கிறேன், மரபுகளை காப்பாற்ற வேண்டாமா? குடியரசுத் தலைவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகிற அதிபருக்கு விருந்து விளிக்கிறார். அரசியல் சட்டத்தின் 79வது பிரிவு சொல்கிறது,
நாடாளுமன்றம் என்பது இரு அவைகளை கொண்டது. அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு தலைவருக்கு தருகிற விருதில் எதிர்கட்சியை சார்ந்த மாநிலங்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை, மக்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை. யாரிடம் போய் சொல்வது? சுதந்திரத்தை பெற்றோம், அதை குடியரசாக மாற்றினோம். அந்த குடியரசு என்பதை நிலைநாட்டுவதற்கு, மக்களாட்சி என்பதற்காக. இந்த வந்தே மாதரம் பாடல் கூட அப்படித்தான். தாகூர் காங்கிரஸிலே பாடினார், காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது என்பது அல்ல. அரசியல் சட்ட நிர்ணய சபை 1950 ஜனவரி 24 இதை ஏற்றுக்கொண்டது. ஒரே நாளில் இரண்டுக்கும் ஒரே சம அந்தஸ்து, ஜனகணமதிக்கும் உண்டு, வந்தே மாதரத்துக்கும் உண்டு என்று சொல்லி அவர்கள் அதை நிலைநிறுத்தினார்கள். இப்போது நான் கேட்க வருவது, வாவு சிதம்பரனார் என்கிற பெயரை சொல்கிறீர்கள், அவரை பற்றி என்ன தெரியும்? வாணிகத்தின் மூலமாக இந்த நாட்டிலே உள்ளே ஊடுருவி நுழைந்த அந்த வெள்ளையர்களை வாணிகத்தால் தான் விரட்ட முடியும் என்று அவர்களுக்கு எதிராக கடலிலே கப்பல் வாங்கினார். கப்பல் மூலமாகத்தான் வந்தார்கள். இங்க இருக்கிற சரக்குகளை கொண்டு போனார்கள். இவர் பதிலுக்கு ஒரு கப்பல், சுதேசி கப்பலை வாங்கினார். வந்தே மாதரம் என்று அதை அழைத்தார். அதற்காக நிதி திரட்ட வடக்கே வருகிறார். இங்க இருப்பவர்களெல்லாம் வருகிறார். நான் வெள்ளையனை எதிர்த்து கப்பல் ஓட்ட போகிறேன், எனக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டு வருகிற போது அவருடைய மகன் இறந்து போன செய்தி வருகிறது. அவர் சொல்கிறார், நான் போய் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை, என் மகன் இறந்தது எனக்கு பெரிதில்லை, எனக்கு கப்பல் வாங்குவதுதான் முக்கியம், வெள்ளையனை விரட்ட என்று இங்கே நின்று காசு வாங்கி கொண்டு போய் அந்த கப்பலை வாங்கினார். அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 2 ஆயுள் தண்டனைகளை பெற்ற ஒரே தலைவன் வாவு சிதம்பரனார். சிறையில் என்ன நடந்தது? மற்ற கைதிகளைப் போல கூட நடத்தவில்லை. அவரை செக்கிழுக்க வைத்தார். எண்ணெய் ஆட்டுகிற செக்கினை மாட்டுக்கு பதிலாக அவரை வைத்து இழுத்த கொடுமை உங்களுக்கு தெரியாதா தலைவர் அவர்களே? எத்தனை இடங்களில் நீங்களும் பேசியிருப்பீர்கள், எவ்வளவு அறிந்திருப்பீர்கள். செக்கிழுத்து வெளியே வந்து சக்கையாக விழுந்தார். சிறையிலே அவரை போலவே சென்ற வீரன் சுப்பிரமணிய சிவா வெளியே வந்த போது தொழுநோய் வந்து செத்தார். என்ன தந்தது இந்த நாடு அவர்களுக்கு? அதைத்தான் கேட்டேன். நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பெயர்களை, இவ்வளவு மரியாதை தருகிறோமே, இங்கே பாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாவது கொள்கிறீர்களா? குறைந்தபட்சம் உங்கள் பாடத்திட்டத்திலாவது சொல்லித்தாருங்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி எல்லாம் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. ராணி அப்பக்கா என்று ஒருவர் கர்நாடகத்திலே வாழ்ந்தார். யாருக்கு தெரியும்? எத்தனை கொடுமைகள், எவ்வளவு பேர் தியாகம், கொஞ்ச நஞ்சம் அல்ல. சோழவந்தானிலே பிறந்த ஒரு பெண் பத்மாசினி மதுரையிலே வாழ்க்கைப்படுகிறார் சீனிவாசவர்தன் என்பதற்கு. அவர் தேசபக்தி உள்ளவர். அவரோடு சேர்ந்து இவர் தெருவெல்லாம் பாரதியாரின் பாடல்களை பாடிக்கொண்டே போகிறார். வெள்ளையர்களுக்கு அதிர்ச்சி ஆகிறது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி, லாலா லஜபதி ராய் அடிபட்டு செத்ததை பற்றி பத்மாசினி தமிழ்நாட்டு வீதிகளிலே முழங்கிய முழக்கம் எங்களுக்கு இருந்த உணர்வு. நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள். எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள். எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள். எல்லா இனத்தவருடைய தியாகத்தையும் போற்றுங்கள். கிடையவே. ஆனால் நாங்கள் யார்? மாநில கட்சி. விமர்சிக்கிறீர்களை, திராவிடம் பேசுகிறோம். ஆம், திராவிடம் தான் பேசுகிறோம், அதுதான் எங்கள் தத்துவம். ஆனால் முதலாக வஉசி இழுத்த செக்கு எங்கிருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையிலே நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது. மருது பாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார்? சிலை வைத்தது யார்? நேற்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையிலே 150 கோடி ரூபாய் செலவிலே வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை. அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது, பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம். அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு. நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம், உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன். எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என் ஆதங்கம் அதுதான், என் அக்கறையும் கவலையும் அதுதான். தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும். டெல்லி அறியுமா, பாட்னா அறியுமா, அலகாபாத் அறியுமா? அறிய வேண்டும். அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை
ஐயோ நான் சொல்றேன் சொல்லாதீங்க. கேளுங்க தம்பி. சரி, இங்க பாருங்க, நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில இருந்தது யார்? திமுக ஆட்சியில இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு, உங்களுக்கு இருந்தது. ஆனா அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிச்சிருங்க சார். தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் காசியில இந்து பனாரஸ் பாரதியாருக்கு சிறப்பான நரேந்திர மோடி செய்தீர்கள். ஆசாதிக்கு அமிர்த் மஹால் பொழுது அங்க வந்து 3 பேர் அவர்களையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டாடினார்கள். அவர் தப்பான ராணி அபாக்காவை பத்தி சொன்னாங்க. ராணி அபாக்காவை வந்து 75வது ஆண்டு சுதந்திர ஆண்டுல நாம் கொண்டாடினோம். 75 ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் கொண்டாடினோம். ஆனால் அவங்க வந்து 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இப்ப இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க? When you said that the Home Minister is not yielding to the LOP, I am not yielding. How can you allow him to speak? You please continue. I don't understand, sir. You please continue. You allowed him to speak and everything has gone on record. No See. running commentary. No running commentary, please. No running commentary, please. You don't know. Don't argue with me, Mr. Murugan. Don't argue with me. Sir, you please take You cannot win an argument with me. Please sit down. Please sit down. No. Nothing will go on record. All these unparliamentary words will not go on record. And please, Thiru Siva, Chairman, the rules You should apply continue, to please. both sides. Kindly, please, I submit to you. Rules will apply to both sides. When they spoke, you said that when the leader of opposition himself intervened, you said no, he's not. I have said the same thing when he And was, now, sir. I have said the same thing. Now, when, sir. When they were interfering, I have said the Now, same sir, thing. When what you are are you doing? deviating from the subject, then what I have to do? What is he doing? No, Have I no. ever spoken out of the subject? Have I spoken ever No, he was not unparliamentary? speaking out of the subject. He's He is making within a the part. subject. As long as he was in the subject, I allowed him. You cannot. தப்பா பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பா பேசுறேன்? தம்பி உட்காருங்க. ஐயா அமைச்சர் உட்காருங்க. No. உங்களை தெரியும் வாங்க. Hello. Honorable Minister, you please take your seat. Hello. Honorable Minister, you please take your seat. Sir. You please take your seat. We will rectify if anything is against the fact. No. Anything is against the fact, we will expunge it. You please take your seat. You take your seat. If anything is against the fact that I am telling you now. You please take your seat. Don't shout. Nothing will go on record. What they are shouting will not go in the record. No. Honorable Minister, you please take your seat. Nothing will go on record. For some time, nothing will go on record. You please take your seat. Nothing will go on record. You please take your seat. You all please take your seat. Thiru Siva, please continue. I'm prepared to continue. Provided if I. Otherwise, I have to call the other No, speaker. how can you? No, then you have to continue. Interrupting me? I have given my ruling. You have to continue, or otherwise I have to call No, other. please be impartial. Please Then be you impartial. continue. Please be impartial. No, I am not My impartial. time is interrupted. I am not impartial. My time is You cannot interrupted. question the chair. Sir, I should- You have to continue. I should I am have telling my you, you are say. not speaking. What I I have to should do? have my say, please. No, that I should have my understand. say. Honorable Minister, I understand. I requested him to continue. If he is not continuing, then I will be calling the other speaker. No, it's past. Kindly. I'll say.
சார், நான் சொல்ல வந்தது, நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ்ல தான் போகணும். ஏன்னா தம்பியும் அதான் பேசுறேன். ஐயா கொஞ்சம் உட்காரு. Please. போரில் பல தந்திரங்கள் உண்டு, செய்திகள் அனுப்புவதில் பல முறைகள் உண்டு. புறாவின் மூலமாக அனுப்புவார்கள், தூதுவனின் மூலமாக அனுப்புவார்கள், உணவு பிள்ளை ஏதாவது வைத்து அனுப்புவார்கள். அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். எங்களுக்கு தெரியும், பைக்குள்ளே எப்படி ஒரு மருத்துவர் சீட்டோடு கொண்டு போய் அடுத்தவர்கள் கொடுத்து வருவார் என்றெல்லாம் தெரியும். நாங்களும் சிறையில் நீண்ட காலம், ஒரு வருட காலம் இருந்தவன் தான். அது மாதிரி ஒரு தந்திரமாக எல்லாம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தீரன் சின்னமலைக்கு ரகசிய குறிப்புகளை அனுப்புவதற்கு வழி இல்லாமல் செருப்புக்குள்ளே வைத்து அனுப்பிய ஒரு கமாண்டோ தான் மிஸ்டர் பொல்லான். நான் குறைத்து சொல்லவே இல்லை. He is a commando, but his brain and technology was different. His brain and technology was totally different. தீரன் சின்னமலை தப்பிக்க வேண்டும், அதற்காக ஒரு செய்தி அனுப்புகிறார். எப்படி அனுப்பினால் போய் சேரும் என்கிற போது செருப்புக்குள்ளே வைத்து அனுப்புகிறார். அவ்வளவுதான். ஏன் நீங்க போய் தப்பா எடுத்துக்கிறீங்க? Continue. அது எடுத்துக்கிற கோணத்துல இருக்கு. நான் தவறாவே Time is over, but still I am giving you 2-3 minutes. Please, you have to consider me. Consider, please. இப்போ நான் சொல்லுறேன், இவ்வளவு சொன்னேன். எதையுமே நான் தப்பா பேசுறது தம்பி, நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் வரலாற்றை அப்படியே Please சொல்கிறேன். come to the subject. Why you are arguing? I appeal to the leader of the house as well as through you, my dear brother. இவ்வளவு வரலாறு சொன்னேன் அல்லவா சண்பகராமன். அடுத்து நீங்கள் புதிதாக கப்பலில் கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு INS சண்பகராமன் என்று பெயர் வையுங்கள். நாங்களும் சேர்ந்து பாராட்டுகிறோம். I urge the government, name the next warship which you are going to sail after INS Shanbagaraman. I will also appreciate. We will also appreciate. Nobody will have grudges about it. He is a person who has gone outside the country. அவர் விடுதலைக்காண்டி அங்க இருக்கிறவர்களை சேர்த்து கொண்டு வந்து எவ்வளவோ பாடுபட்டு செத்து போனான். கடைசியில் போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று விரும்பி செத்த அவன் அந்த 32 வருஷங்களாக அந்த சாம்பலை வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்மணி, அவளுடைய தியாகம், அந்த பொறுமை, இதற்கெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே பாராட்டுகின்றால் வெறும் பெயர் சொல்லாதீர்கள், நடைமுறையிலே காட்டுங்கள். அடுத்த போர்க்கப்பலுக்கு வைத்தால் மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்களே வணக்கம் சொல்லுகிறேன், நன்றி நானும் சொல்லுவேன். I think the learned leader of the house, who is always very seasoned and listens to good things, I appeal to you, sir. I urge you. Thank do you. that. Please conclude. We will all be No. grateful. Please conclude. We, the Tamils, have been neglected in the freedom fights history. That's what I narrated here. இதில் யாருக்கும் ஒருவருக்கு உரிமை என்று இல்லை. எங்களுக்கும் நிறைய பங்கு இருந்தது. Sir, please let me wind up. Let me wind up. எங்களுடைய பங்கு யாருக்கும் குறைவில்லாதது. ஆனால் வரலாற்றில் பெருமளவிற்கு அது மறக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், CBSE பாடத்திட்டத்தில் தயவு செய்து நான் குறிப்பிட்ட இவர்களெல்லாம் கொண்டு வாருங்கள். வளருகின்ற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். எத்தனை பேர் இந்த நாட்டின் எத்தனை மூலையிலே பகத்சிங், உத்தம் சிங்கை பற்றி சொல்கிறோம், பெருமை அடைகிறோம். எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்தார்களே, அந்த வரிசையில் இப்படியும் சில பேர் வரலாற்றிலே மறந்து போயிருக்கிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறார். அன்சங் ஹீரோஸ் அண்ட் அன்சங் ஹீரோயின்ஸ். வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. இது கட்சி வேறுபாடு அல்ல, இது இந்த நாட்டினுடைய உணர்வு. உண்மையில் நீங்கள் இந்த வந்தே மாதரம் என்கிற 150வது நாளை கொண்டாடுவது அந்த உணர்வோடு நாங்களும் பங்கெடுக்கிற காரணத்தால்தான் நாங்களும் இதில் கலந்து கொண்டு பேசுகிறோம், உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம். அதில் வைக்கிற வேண்டுகோள், தெற்கே தமிழகத்தில், கர்நாடகத்தில், கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள், அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள். வரலாற்றை சரியாக எழுதுவோம், பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். நன்றி, வணக்கம்.